இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது பாரதி விட்டுட்டு எல்லாருமே ஃபங்ஷனுக்கு போயிட்டாங்க. அந்த நேரத்தில அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. நம்ம ஆதி வந்து பயங்கரமா கேர் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம மரகதம், அதுக்கடுத்து ரத்னம், பாரதி எல்லாருமே சேர்ந்து நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களா, அதான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரத்னம் வந்து சொல்றாரு, "அம்மாடி அதாவது ஜோசியக்காரங்க வந்து 1000 சொல்லுவாங்க. நல்லதும் சொல்லுவாங்க, கெட்டதும் சொல்லுவாங்க. நல்லத மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டத வந்து நம்ம கடவுள் மேல பாரத்த போட்டு நம்ம பாட்டுல மூவ் ஆகி போய்க்கிட்டே இருக்கணுமா? அதையே நினச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா, அதெல்லாம் சரியா வராது. ஏன் இந்த தொரப்பைய கல்யாணம் நின்னது கூட அந்த கடவுளால தான் நான் நினைக்கிறேன். இப்ப ஆதி தம்பியோட உனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. அதுவும் அந்த கடவுளால தான். அந்த கடவுள் தான் உனக்கு எல்லாத்தையுமே நடத்தி வச்சுக்கிட்டு இருக்காரு. நீ எதுவுமே ஃபீல் பண்ணாத. கண்டிப்பா வந்து நீயும் ஆதி தம்பியும் சந்தோஷமா தான் இருக்க போறீங்க. இப்ப தான் உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கேன்னு நினச்சு நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்." அப்படிங்கிற மாரி வந்து ரத்னம் சொல்றாரு. "இல்ல மாமா, இருந்தாலும் என் மனசு வந்து ஏத்துக்கிற மாட்டேங்குது. ஒரு மாரி உறுத்தலாவே இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அதெல்லாம் நீ எதுவுமே நினைக்காதம்மா. அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். நீ ஒன்றும் பயப்படாத. இப்போ கூட ஆதி தம்பியை காப்பாற்றினதே நீ தானே. அப்புறம்னா நீ அந்த ஆதி தம்பியை காப்பாற்றுறதுக்கு தானே நீ போயிருக்கிற. அப்படி பாரு." அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்னம் சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே மரகதம் வந்து நல்லவங்கமா நடிக்காங்க. ஏங்க நான் கூட அந்த ஜோசியர்கிட்ட வந்து கல்யாணத்த சாதகம் சரியில்லைன்னு சொல்லிட்டு கல்யாணத்த நிறுத்த சொல்லலைங்க. பரிகாரம் தாங்க கேட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "நீ கேட்ட வரைக்கும் போதும், அமைதியாகவே இரு." அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. உடனே தனம் வந்து சொல்கிறாங்க, "அப்பா என்னப்பா நீங்கள் இப்போ வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் எங்கள் அம்மா கூட தான் இருந்தீங்க. இப்போ தான் அவங்க மருமகளை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குது?" அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தனம் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம மரகதம் ஒரு ஐடியா கொடுக்காங்க. "ஏங்க இதுக்கு முன்னாடி நம்ம மனசு குழப்பமா இருந்தால் சாமிக்கு நம்ம குலதெய்வத்தை வேண்டிட்டு சாமிக்கிட்ட போய் வந்து பூ கட்டி போடுவோம்ல, அதில் வந்து வெள்ளைப்பூ வந்தால் கல்யாணம் நடத்திடுவோம். அதே இது ஒரு சிவப்பு பூ வந்துச்சுன்னா கல்யாணத்தை நிப்பாட்டிடுவோம்." அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. உடனே வந்து "அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பேசாமல் இரு." அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்னம் சொல்கிறாரு. உடனே அதுக்கு நம்ம பாரதி சொல்கிறாங்க, "சரி மாமா, அந்த பூ வேணால் கட்டி போட்டுருவோம்." அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி ஒத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து ரத்னம் வந்து, "சரிம்மா, உன் மனசு நிம்மதிக்காக வேணால் நான் வேணால் ஒத்துக்கிறேன். எனக்கு ஆனால் அதில் விருப்பம் இல்லை பார்த்துக்கோங்க." அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம ஆதி வந்து கால் பண்ணுறாரு நம்ம பாரதிக்கு. பாரதி என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்கிட்ட கொடுத்து "அம்மா வந்து தூங்கிட்டேன்னு சொல்லிடு." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு, "ஃப்ரெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாரதி வந்து, "ஃப்ரெண்ட், உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதுக்குள்ளே இங்கே வந்து நம்ம பாரதி வந்து தூங்கிட்டேன்னு சொல்லிடுன்னு சொன்னது வந்து நம்ம இவங்களுக்கு கேட்டுருச்சு போல, ஆதிக்கு. உடனே "அம்மா என்ன தூங்கிட்டேன்னு சொல்கிறாங்களா?" அப்படின்னு கேட்டவுடனே, "ஐயையோ, தெரிஞ்சு போச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி ஒழுங்கா வந்து அம்மாட்ட ஃபோனை கொடுங்க." அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து ஃபோனை கொடுத்தோடனையும் பாரதி வந்து பேசுகிறாங்க. "ஹலோ சொல்லுங்கள், என்ன விஷயத்துக்காக கால் பண்ணீங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. "என்ன பாரதி புதுசாக கேட்குறீங்க? நம்ம எப்போயும் சும்மா பேசுகிறதுக்கு தான் கால் பண்ணேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அப்படியா?" அப்படிங்கிற மாதிரி பாரதி கேட்காங்க. "ஆமாம் பாரதி, ஏன் பாரதி பொய் சொல்கிறீங்க? கண்ணு தான் அவ்வளோ பிரைட்டாக இருக்கே, அப்புறம் ஏன் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க, என்ன அது இப்படி நீங்கள் விளையாட்டுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நமக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு? அதெல்லாம் நான் நினச்சி ரொம்ப கவலையில் இருக்கேன். நீங்கள் பாட்டுல கேஷுவலாக இருக்கீங்களே." அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்காங்க. "இங்கே பாருங்க பாரதி, அதெல்லாம் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அது வந்து இயற்கையாகவே எனக்கு நடந்தது தான். நீங்கள் வந்து என்னை காப்பாற்ற வந்தவங்க, சரியா?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இருந்தாலும் என் மனசு சரியில்லை. அதனால் வந்து நாங்கள் வந்து குலதெய்வத்துக்கு ஒரு நாள் விரதம் வந்து பூக்கட்டி போட போகிறோம்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்ன பாரதி சில்லியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது. நான் எங்கேயோ இருந்தேன், நீங்கள் எங்கேயோ இருந்தீங்க. 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சது இந்த கடவுள் தான் நம்புகிறேன். ஆனால் இந்த பூக்கட்டி போடுறதுல ரொம்ப சில்லியாக இருக்குது. இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லை, இது 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 கட்டி போட்டால் தான் எனக்கு ஒரு மனசு நிம்மதி வரும்." அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க. "சரி இருக்கட்டும், உங்களோட மனசு நிம்மதிக்காக வேணால் நீங்கள் கட்டி போடுங்க. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சம்மதம் தான் சொல்லுவார் அந்த சாமி." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஆதி. "அது எப்படி கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்க?" அப்படின்னு பாரதி கேட்காங்க. "எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், பாருங்களேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம இவங்க இருக்காங்கள்ல, ரத்னம், மரகதம் எல்லாருமே, தனம், மணி எல்லாருமே ஒரு கல்யாணத்துக்கு போயிடுறாங்க. கல்யாணத்துக்கு போனோடனே, "எங்கே பாரதி எங்கே?" அப்படின்னு கேட்காரு ரத்னம். அது வந்து உடம்பு சரியில்லைன்னு காய்ச்சல்னு படுத்திருக்கா, தமிழும் இருக்கா, 2 பேர் இருக்கட்டும், நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரத்னம் வந்து சொல்கிறாரு, "அவங்க 2 பேர்த்த மட்டும் எப்படி தனியாக விட்டுட்டு போக? அதெல்லாம் சரியாக இருக்காது. நீ வேணா இரு." அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்னம் சொல்கிறாரு. உடனே மரகதம் வந்து சொல்கிறாங்க, "லட்சுமி நம்மளோட ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்துட்டா. இப்போ நான் போகலைன்னா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிருவாங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல வந்து தமிழ் வராங்க. "தாத்தா, பாட்டி நீங்கள் போயிட்டு வாங்க, நான் அம்மாவை பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரத்னம், "எதுவும் ஒன்றுனா தாத்தா கால் பண்ணு, ஓடி வந்துடுவேன்." அப்படின்னு சொல்கிறாரு. "சரி தாத்தா." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம பாரதியால் எந்திரிக்க கூட முடியல. உடனே நம்ம தமிழ்கிட்ட வந்து தனத்துக்கு ஃபோன் போட்டு வர சொல்ல, அவ வந்து பார்த்துக்குருவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தமிழ் வந்து டைரெக்டாக வந்து ஆதி கால் பண்ணிடுறாங்க. "ஃப்ரெண்ட், அம்மாவுக்கு ரொம்ப முடியல, வாங்க ஃப்ரெண்ட்." அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்துடுறாரு. வந்தோடனே பாரதி பயங்கரமான ஷாக் ஆகிடுறாங்க. "என்ன பாரதி ஷாக் ஆகிட்டீங்களா? வர வேண்டிய ஆள் கரெக்டாக தான் வந்திருக்கேன், ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க." அப்படிங்கிற மாதிரி வந்து
நம்ம ஆதி சொல்கிறாரு, நீங்கள் எதுக்கு ஆதி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் வரேன், வேறு யார் வருவா, அதெல்லாம் ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்லிடுறாரு. அடுத்து வந்து பாரதி சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இந்தா இப்போ ரெடி பண்ணிட்டு வரேன், தமிழ் உங்களுக்கும் ரெடி பண்ணிட்டு வரேன், வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போக பார்க்காங்க. உடனே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வராங்க. பாரதி நீங்கள் உடம்பு முடியல படுங்க அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாங்க. இல்லை படுத்தா எனக்கு சோம்பேறியாக இருக்கும், நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆதி வந்து பாரதியும் கைத்தாங்களாக கூட்டு கொண்டு போய் அதுங்களுக்குள்ள ஒரு காலில் ஒரு தூணில் உட்கார வச்சிடறாங்க. உட்கார வச்சுட்டு போய் சுக்கு காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுக்காங்க. சுக்கு காப்பி கொடுத்தவொடனே அவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் ஒரு லவ் சாங்கை போட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து தமிழ் வந்து எனக்கும் பசிக்குது ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம தமிழுக்கு போய் வந்து இட்லி எல்லாம் செஞ்சு கொடுக்காங்க. செஞ்சு கொடுத்துட்டு இட்லி சாப்பிட்டு ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டு இருக்காங்க தமிழ். ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம பாரதி வந்து தூங்கிடுறாங்க. சரி ஃப்ரெண்ட் நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டு இருங்க, அம்மா தூங்கிட்டாங்க, நான் கொண்டு போய் கட்டிலில் விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம அலேக்கா வந்து பாரதி தூக்கி கொண்டு போய் ஆதி கொண்டு போய் கட்டிலில் விடுற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை வந்து முடிச்சிடுறாங்க.